ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. பொங்கலுக்கு முன்பாகவே உங்களுக்கான 1000 ரூபாய் அமௌண்ட் வரப்போகுது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது 27/12/2024 அன்னைக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் இலவசமாக பொங்கல் பரிசு வழங்குறாங்க. என்னமான பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு, இந்த 3 பொருட்கள் இலவசமாக வழங்குறாங்க. இதுக்காக அரசாணையை பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, அரிசி அட்டையை வச்சுருக்காங்க பாருங்கள். அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2,20,94,000க்கு மேற்பட்ட அட்டைதாரர்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்க போகுது. அது எவ்வளோ கொள்முதல் செய்யணும் அதுக்கான அட்டவணையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பச்சரிசி 1 கிலோ அது பார்த்தா கொள்முதல் செலவு 35 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ குடும்ப அட்டைதாரர் எண்ணிக்கை, எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 42 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு முழு கரும்போட ரேட் எவ்வளோ கொள்முதல் செய்கிறாங்க, 35 ரூபாய் தோராயமாக கொள்முதல் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 249 கோடி ரூபாய் இதுக்கு நிதி செலவாகும். அதை நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அரசாணையில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வராங்க, எங்கேருந்து போக போகுது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா டோக்கன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பொருட்கள் வழங்குறாங்க. டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டோக்கன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. விநியோகம் செய்கிறதுக்கு வீட்டுக்கே டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பொருட்கள் வாங்குவதற்கு அப்போ அந்த டோக்கனில் உங்கள் தேதி என்றைக்கு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ போயிட்டு உங்கள் நியாய விலை கடைகளில் உங்களுக்கான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தா 1000 ரூபாய் உதவித்தொகையை கொடுக்கல. அதுக்கான காரணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது பொங்கலுக்கு ரூபாய் 1000 இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பேரிடர்களுக்கு மாநில நிதியிலேருந்தே அவங்க 2000 கோடி மேலே செலவிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு பார்த்தா பணம் கொடுக்காததால் நாங்கள் எங்களுடைய மாநிலேருந்து செலவிச்சிருக்கோம். அதன் காரணமாக இந்த வருஷம் பொங்கல் உதவித்தொகை கொடுக்க முடியாத போது அப்படின்ன மாரி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட் இருக்குது பாருங்கள். மாதம் 15ஆம் தேதி தான் அமௌண்ட் செலுத்துவாங்க. அந்த வகையில் பொங்கலுக்கு முன்பாகவே இந்த அதாவது உங்களுக்கு ஜனவரி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு முன்பாகவே 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி தான் உங்களுக்கான மகளிர் ஸ்கீமில் பணம் போடுவாங்க. பட் இந்த மாதம் வரும் ஜனவரி மாதம் முதல் ஜனவரி மாதம் மட்டும் உங்களுக்கு பொங்கலுக்கு முன்பாக ஒரு 10ஆம் தேதி அந்த மாதிரி 1000 ரூபாய் போடப்படுற மாரி இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.